வெல்கம் டு பிபி டிவி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் ஒரு நடிகர், ஒரு மாபெரும் நடிகர், அவரை பற்றி பேச போகிறேன். ஜேபி சந்திரபாபு. ஜேபி சந்திரபாபு தூத்துக்குடியில் பிறந்தார். அவர் வந்துட்டு he was born on the 1927 8th August. ஸோ அவருடைய வாழ்க்கை வந்து அவங்க அப்பா ராட்ரிக்ஸ் அண்டு அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் இருந்தார். அதனால் பல தடை வந்தது அவங்க அப்பாவுக்கு பிரிட்டிஷ் ராஜ்யத்தினால. ஸோ அவர் காமராஜுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், எல்லாராலையும் தெரியப்பட்டவர். அவர் நல்ல ஒரு குடும்பமாக இருந்தவங்க. அதுக்கப்புறம் கொலம்போ போய்விட்டாங்க, ஏன்னா இங்கே நிறைய தடை இருந்ததுனால கொலம்போ. அங்கே கொலம்போவில் காலேஜில் படித்தார் சந்திரபாபு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்துட்டாங்க, சென்னை வந்தாங்க. அதாவது ட்ரிப்ளிகேனில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போது சந்திரபாபு 20 வயசு வாலிபனை 1927 பிறந்தார். 1947 அப்படி அவர் வந்து ட்ரை பண்ணி அவர் சினிமாவில் நுழைந்தார். மிகவும் திறமைசாலியாக இருந்தார். எல்லாரும் வியந்து பாராட்டின ஒரு கலைஞன். எப்படின்னா ஒரு பாடுவாங்க, சிலர் தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் முக்கியமாக சொல்லணுன்னா ரொம்ப திறமைசாலிங்க இருக்காங்க. அதாவது பன்முகம் இருக்குது அவங்களுக்கு, மல்டி டேலண்டடுன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் சந்திரபாபு பாடினா அவர் சில பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாம். உண்மையாகவே இன்னும் அது ரீங்காரம் பண்ணிட்டு தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவரை பற்றி தெரியும், அந்த பாட்டுங்களை பற்றி. அவ்வளோ பவர் அந்த அவருடைய சாங்ஸில். நடிப்பு, ஃப்ளெக்சிபிள் பாடி, டான்ஸு, ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல், சாப்ளின் ஸ்டைல் மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலு, ஒரு டான்ஸ் கொண்டு வந்தவர் அவர் தான். அந்த அளவுக்கு முன்னே யாரும் அந்த மாதிரி ஸ்டைலிஷ் டான்ஸ் ஆடினதில்லை. ஒரு தனி ஜானர் அவருடைய ஆக்டிங்கு, ஒரு தனி ஸ்கில்லாக இருந்தது. இதை பார்த்து வியந்தாங்க ப்ரொடியூசர்ஸ். அவருடைய படங்கள்லாம் நிறைய ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மெயின் ஹீரோ இருக்கும்போது ஒரு காமெடினா இவரை தான் அவங்க விரும்பினாங்க. அந்த காம்பினேஷனில் ரொம்ப நல்லா வரும்னு இவரை தேடி அலைஞ்சாங்க. அப்போ சந்திரபாபு நிறைய படம் நடித்தார். அது முக்கியமாக சகோதரின்ற படம்லாம் நிறைய பேசப்பட்டது. அதில் வந்து பால்காரன் வேஷத்தில் வருவார். இன்னொரு படம் தங்கவேலு ராகினியோட நடிப்பார். ஒரு பெண் வேஷம் கூட அவர் போட்டிருப்பார். அதில் பல படங்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் சந்திரபாபு பாடவும் செஞ்சார். மெட்ராஸ் பாஷை அவர் தான் பேச ஆரம்பித்தார் திரையில். அது அவ்வளோ பிரபலமாக இருந்தது. அவ்வளோ சரளமாக அந்த மெட்ராஸ் பாஷையை பேசி எல்லாரையும் குலுங்க சிரிக்க வைப்பார். அவருடைய நடிப்பாலையும், அவர் ஆக்டிங்காலையும், பாட்டாலையும். இப்படி போயிட்டு இருந்த சந்திரபாபு வாழ்க்கையில் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஷீலான்ற ஒரு கேர்ளோட. இப்போ முதல் நாள் அந்த இரவே கண்டுபிடிச்சார். அந்த பொண்ணு தேம்பி அழுதுட்டு இருந்தது. இப்போ என்னன்னு கேட்டபோது, நான் வேற ஒருத்தரை நேசித்தேன், என்னை இப்படி ஃபோர்ஸ்